ரமலானை அமல்களால் அலங்கரிப்போம் என்கிற தலைப்பில் உரையாற்றுமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். பொதுவாக மனிதர்கள் எல்லோரும் ஒரே தரத்தில் உள்ளவர்கள் அல்ல. ஒரு தரத்தில் அவங்களோட ஆர்வம் இருக்காது, ஆசை இருக்காது. ஒவ்வொருவரும் சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகளோடு தான் இருப்பார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இதை நாங்கள் முழுமையாக மாற்ற முடியாது. சிலருக்கு கொள்கை விஷயத்தில் ஆர்வம் இருக்கு, சிலருக்கு அமல் விஷயத்தில் ஆர்வம் இருக்கு, சிலருக்கு பண்பாடு பழக்க வழக்கங்கள் விஷயத்துல கிளியரா இருப்பாங்க, அமல்கள குறைவிடவங்களா இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் சஹாபாக்கள் எல்லோரும் அமல்களில் ஒரே தரத்தில் உள்ளவர்களாக இருக்கவில்லை. அமல்களில் அதிகமாக ஈடுபடுகிறவர்களும் இருந்திருக்கிறார்கள், அமல்களில் குறைந்து அதே நேரத்தில் போர்க்களங்களிலே அதிக ஈடுபாடு உடையவங்களாக உள்ளவங்க இருந்திருக்கிறாங்க. அமல்களில் குறைந்து என்று நான் சொல்லும் போது நானும் நீங்களும் வைக்கிற குறை அல்ல, அவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கு. அவங்க குறைவுன்னு சொன்னா, இப்ப நமக்கு குறைவுன்னு சொன்னார் 5 நேரத்துல 4 நேரம் தொழுகிறது இந்த மாதிரி நினைச்சிடாதீங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கு. எல்லாரும் ஒரே லெவல்ல உள்ளவர்கள் கிடையாது. ஹதீஸ்களை நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காயத்து தொழுக 2 ரக்காயத்துல சலாம் கொடுத்துட்டாங்க. அப்ப ஹதீஸ்ல பார்க்கிறோம், சில அவசரப்படுகிறவர்கள் எழுப்பி போயிட்டாங்கன்னு வருது. தொழுகை இப்ப 2 ரக்காயத்து ஆயிட்டதுன்னு போயிட்டாங்க. ஏன்னா அந்த இது சட்டங்கள் மாற்றப்படலாம். அப்போ ஒரு சஹாபி கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ், தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா இல்லாட்டி நீங்க மறந்துட்டீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மறக்கவும் இல்லை, தொழுகை சுருக்கப்படவும் இல்லைன்னு சொல்றாங்க. திரும்பவும் அவர் கேட்ட போது சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க, என்ன இந்த ஆள் சொல்றாருன்னு சொல்லி. இல்லை யா ரசூலுல்லாஹ், நீங்க 2 தான் தொழுதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப எழுப்பி இன்னும் 2 ரக்காயத் தொழுது சஜிதா சஹு செஞ்சு இப்படித்தான் மறதி ஏற்பட்டால் செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அன்றைக்கும் சிலர் இருந்திருக்கிறாங்க, எழுப்பி பெய்திருக்கிறாங்க. அதே மாதிரி மகரிபு தொழுகைக்கு அதான் சொன்னால் வயதில் மூத்தவர்கள் தூண்களை நோக்கி வேகமாக விரைவாங்க சுன்னத்து தொழுறதுக்கு என்று அறிவிப்புகளை பார்க்கிறோம். மகரிபுடைய முன் சுன்னத் வலியுறுத்தப்பட்டது அல்ல. எல்லா அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் சுன்னத்து உண்டு என்ற அடிப்படையில் சுன்னத்து தொழலாம். அதாவது வலியுறுத்தி சொல்லப்பட்டது அல்ல. மகரிபுடைய அதான் சொன்னால் இளம் சஹாபாக்கள் சொல்றாங்க, மூத்தவர்கள் தூண்களை நோக்கி விரைவாங்க, எனக்கு சின்ன குறுகிய டைமிங்க்கு அதுக்குள்ள டக்குன்னு தொழுதுருவோண்டு இந்த அதாவது சுத்ராவா தூண்கள் இருக்குன்னு விரைவாங்க. அப்ப அமல் விஷயத்தில் மூத்தவர்களுக்கும் இளையவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு வயசு போனதுக்கு பிறகு இதுல வார பக்குவம் இளம் அதாவது சின்ன வயசுல வருமானு கேட்டா வித்தியாசம் இருக்கு. ஆனால் அடிப்படையான அமல்களை பொறுத்தளவில் வயது வித்தியாசமோ, ஆள் வித்தியாசமோ, தொழில் வித்தியாசமோ, வாழ்கிற பிரதேச வித்தியாசங்களோ இல்லாமல் எல்லாரும் செய்தாக வேண்டியது. உதாரணமாக 5 நேர தொழுகை எந்த வயசுல இருந்தாலும் தொழுதான் ஆகணும், எந்த நாட்டில் இருந்தாலும் தொழுதான் ஆகணும், எந்த சூழல் இருந்தாலும் தொழுதான் ஆகணும். ரமலானுடைய நோன்பு பயணமோ நோயோ இல்லை என்று சொன்னால் நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் பிடிச்சித்தான் ஆகணும், எந்த வயசுல இருந்தாலும் பிடிச்சித்தான் ஆகணும். இந்த நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களை பொறுத்தளவில் ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஆனால் இதில் நாங்க தாழ்ந்தவங்களா இருக்கிறதா உயர்ந்தவங்களா இருக்கிறதா, நாங்க எங்களுடைய தரத்தை கூட்டிக் கொள்றதா குறைச்சி கொள்றதா, இதுலதான் நாங்க முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, நஃபிலான வணக்கங்கள் மூலமாக நாங்கள் விரைவாக அல்லாஹ்வை நெருங்கலாம். நஃபிலான வணக்கங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு நேசத்தை அதிகமா தருது. இப்ப சாதாரணமா உதாரணமா நீங்க ஒரு வேனை ஹயருக்கு எடுத்துட்டு போறீங்க. அந்த டிரைவர்ல வேலை என்னன்னா, நீங்க போக சொன்னா போகணும், நிக்க சொன்னா நிக்கணும். உங்களா அந்த உரிய எடுத்து கூட்டிட்டு போகணும். இதான் உங்களோட ஹயருக்குரிய வேலை. ஒரு டிரைவர் அப்படி உங்களை கூட்டிட்டு போறாரு, கடையில நிக்க சொன்னா நிக்கிறாரு, கூட்டிட்டு போறாரு. இன்னொரு டிரைவர் என்ன செய்யறாரு, ஒரு இடத்துல நிக்க சொன்னா இந்த கடை சரியில்லை, இந்த இடம் நல்லம், இங்க கொஞ்சம் விலை கூட இருக்கு, இங்க கொஞ்சம் சாமான் சரியில்லை, உங்களுக்கு விவரமும் சொல்லி தராரு, நல்ல இடத்தையும் உங்களுக்கு கூட்டிட்டு போறாரு.
நீங்க கடைக்கு போங்க, பிள்ளைல நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. பொருட்களை வாங்கினோடனே அவரே வந்து தூக்கி கொண்டு வைக்கிறாரு. அவரோட வேலை இல்லை. இப்ப நீங்க யார இன்னொரு முறை பயணத்துக்கு தெரிவிச்சிருந்தா யார தெரிவிச்சுவீங்க? கடமைக்கு மேலையும் செய்கிறவன் மீது இயல்பாக ஒரு ஆசை வரும், ஆர்வம் வரும், அக்கறை வரும். நீங்க ஒரு தொழில் செய்வதாக இருந்தாலும், ஒரு முதலாளியாக இருந்தாலும், வேலையை டைமுக்கு செய்யறவனை மட்டும் அவனோட வேலையை செஞ்சா திருப்திப்படுவீங்க. அவனோட வேலையை அவன் கரெக்டா செய்வான். வேலையை மீறி அக்கறை எடுத்து, ஆர்வம் எடுத்து, உங்களோட பொருளை அவனோட பொருளா நினைச்சு, அதாவது அவனுடைய கடமைக்கு மீறி செய்கிறவன் உங்களோட சம்பளத்துக்கு மேலதிகமான நேசத்துக்குரியவராக இருப்பான், நெருக்கத்துக்குரியவனா இருப்பான். அவனை நீங்க வெறும் வேலைக்காரனா மட்டும் பார்க்க மாட்டீங்க. அவனை உங்களோட ஒரு பங்காளி மாதிரி நீங்க பார்ப்பீங்க. அல்லாஹு தாலா என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, ஒரு அடியான் நபிலான வணக்கங்கள் மூலமாக என்ன நெருங்குறான். எப்படி நெருங்குறான்னு சொல்லி சொன்னா, அவன் பிடிக்கிற கையாகவும் அவன் நடக்கிற காலாகவும் நான் மாறுகிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். ஆக இந்த இபாதத்துக்கள், வணக்க வழிபாடுகளில் நாம் எவ்வளவு ஈடுபாடு காட்டுகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நேசத்தை, நெருக்கத்தை நாம் பெறுகிறோம். மனிதனுடைய வாழ்க்கையில் அதாவது இயலாமை, சோம்பேறித்தனம், சோர்வு இவைகள் வரும். ஆனா எப்பயுமே இயலாமை, எப்பயுமே சோம்பரம், எப்பயுமே அதாவது பொடுபோக்கு என்கிற நிலை இருக்கிறது. சில நேரங்கள்ல உற்சாகம், சில நேரங்கள்ல சோர்வு என்கிறது மனிதனுடைய மாற்றங்கள்ல உள்ள ஒரு அம்சம். இந்த மாற்றங்களுக்காக இஸ்லாம் செய்திருக்கக்கூடிய ஒரு வழி என்னன்னு சொல்லிட்டோம்னா, அவனுக்கு சார்ஜ் இறங்குற நேரத்துல சார்ஜ் ஏறுறதுக்கு மாதிரியான ஒரு காலத்தை அல்லாஹு தாலா கொடுக்கிறான். அவனுடைய ஈமானை கூட்டிக் கொள்வதற்காக, அவனுடைய ஆர்வத்தை கூட்டிக் கொள்வதற்காக, அவனிடத்துல ஒரு தூண்டுதலை உண்டு பண்றதுக்காக, அவன் தன்னை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்காக அல்லாஹு தாலா காலங்களை கொடுக்கிறான். இந்த அடிப்படையில் தான் அறிஞர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தௌஃபீக் கிடைக்கப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால், காலங்களை உணர்ந்து அதை பயன்படுத்திக் கொள்கிறவர்கள். உதாரணமா வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள், நீங்க இமாம் மிம்பர்ல ஏறி கொத்துபா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால வந்துட்டீங்கன்னா ரெஜிஸ்டர்ல பதியப்பட்டுருவீங்க. ஆனா முன்கூட்டியே வாரது, நேரத்துல வந்து இமாமுக்கு நெருக்கமா நிக்கிறது, காது கொடுத்து ஜும்மாவை கேட்கிறது, ஜும்மாவுடைய நேரத்துல யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது, அந்த நாளில் ரசூலுல்லாஹ் மேல அதிகமா ஸலவாத்து சொல்றது, இப்படி அந்த நாளில் இருக்கக்கூடிய பரக்கத்தை மேலதிகமாக பெற்றுக் கொள்வதற்கு இருக்கக்கூடிய வழிகள் இருக்குது தானே. இது வந்து எங்களுக்கு எங்களுடைய அதாவது ஈமான புதுப்பிக்கிறதுக்கும் எங்களை நாங்க கொஞ்சம் சார்ஜ் பண்ணி கொள்வதற்குமான ஒரு வழி. இவ்வாறு அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளில் நீண்ட கால அவகாசத்தை உள்ள ஒரு சிறந்த வாய்ப்பு தான் இந்த ரமலான் மாதம் என்கிறது. ஏன்னா ஒரு மாசம் கண்டிப்பான ஒரு பயிற்சியை அல்லாஹு தாலா தருகிறார். எங்களுக்கு கொத்துபாவுடைய நேரம், நாங்க என்ன துவா கேட்டாலும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு டைம் இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமையில சொல்றாங்க. அது ஜும்மாவுடைய நேரம் என்றும் ஜும்மாவுடைய அசர் வரைக்கும் உள்ள நேரம் என்றும் அறிஞர்கள் டைமுக்கு அந்த விளக்கம் சொல்றாங்க. ஏதோ வெள்ளிக்கிழமையில ஒரு நேரம் இருக்குது, நாங்கள் மார்க்கத்துக்கு முரண் இல்லாத நல்ல விஷயம் எதை கேட்டாலும் அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு டைம். அது எந்த டைம் யாருக்கும் சரியா தெரியாது. அப்ப இந்த டைம் அடைஞ்சு கொள்வதற்காக நாங்க முயற்சி செய்யணும். ஆனா அந்த டைம் குறுகியதா சொல்லப்படுது. ரமலான் என்கிறது எங்களுக்கு ஒரு மாசம் டைம் ஒன்று ஆகுது. நீண்ட ஒரு காலம், நீண்ட ஒரு அவகாசம் அல்லாஹு தாலா தந்துட்டு எங்களை சொர்க்கத்துக்கு தயார் பண்ணி கொள்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் சொல்கிறான். அதைத்தான் ஹதீஸ் சொல்லுது, சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாயில் மூடப்படுகிறது. அல்லாஹ் சொர்க்கத்துல வாசலை திறந்து வச்சு வா, உனக்காக திறந்து வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. நாங்க எங்க வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வாரன்னு சொன்னா அவங்களுக்கு சொல்லுவோம், நாங்க நீங்க எப்ப வேணாலும் வரலான்னு, நீங்க எனி டைம் வாங்க, எங்க வீட்டு வாசல் திறந்து இருக்குதுன்னு. திறந்து இருக்குதுன்னு சொன்னா நீ வரலாம், வாரதுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குது. ஆனா நம்மளோட பிரச்சனை என்னடா, திறந்த வாசலை விட்டுட்டு மூடின வாசலை நோக்கி நாங்க நரகத்துல இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு அல்லாஹ் தந்திருந்தும் நாம் அந்த
அந்த வாசலை நோக்கி நகர்வதுங்கிறது ஆபத்தான ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலானில் நாங்கள் அதாவது எங்களுடைய மார்க்க விஷயங்களில் அதிகம் அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு பகுதி அமல்களை அதிகரிப்பதுங்கிறது. இதனால்தான் நாங்கள் சில அறிஞர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர்கள் காலம் பூராக மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பார்கள். ரமலானுடைய மாசம் வந்தா அவங்களோட படிச்சு கொடுக்குற வேலையை விட்டு போட்டு அவங்களோட தனிப்பட்ட இபாதத்தில் அவங்க கவனம் செலுத்துவாங்க. ஆனா நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னு சொன்னா, ரமலான்ல தான் கூட மக்களுக்கு சொல்ல வேண்டி இருக்குது. ஏன்னா நம்மளோட மக்கள் அந்த டைம் தான் அவங்களுக்குள்ள அதிகமான செய்திகளை சொல்றதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நேரமா இருக்குது. அப்ப இபாதத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி, ஒரு காலம். இபாதத்துக்களில் சிலது மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய பகுதி. இபாதத்துல முதலாவது விஷயம், நாங்க எங்களை பரிசுத்தப்படுத்துறது. எங்களுடைய பாவங்களிலிருந்து நாங்கள் எங்களை தூய்மைப்படுத்துறது. அதுல தௌபா என்கிறது ஒரு பெரிய ஒரு இபாதத். நாங்க இபாதத்துன்னு சொன்னா தொழுக, நோம்பு, இதைத்தான் நம்ம யோசிப்போம். தௌபா என்கிறது மிகப்பெரிய ஒரு இபாதத். இபாதத்துனா என்ன? அல்லாஹ் தஆலா விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய அனைத்தும் இபாதத், அல்லது அல்லாஹ்வும் ரசூலும் ஏவிய அனைத்தும் இபாதத்துல சேரும். தௌபா குர்ஆன்ல ஏவப்பட்ட ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு 70க்கும் மேற்பட்ட தடவைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்பார் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப நாங்க இந்த ரமலானை எங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கான காலமாக பயன்படுத்துவோம் என்கிற விஷயத்தில் நாம் உறுதி செய்ய வேண்டும். நோம்பினுடைய அடிப்படையான நோக்கங்கள், ரமலானுடைய அடிப்படையான நோக்கங்களில் இது ஒரு பகுதி. நாங்க ரமலான் சம்பந்தமான எல்லா ஹதீஸ்லையும் இதை நாங்க பார்க்கலாம். மன்சாம ரமலான ஈமான வஹ்திசாபன் உபிர லஹு மா தக்கத்தம மின் தன்பிஹி. யார் ரமலானில் ஈமானோடு அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்து நோன்பு பிடிக்கிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். யார் ரமலானில் இரவில் ஈமானோடு அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்து இரவு தொழுகையில் ஈடுபடுகிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். யார் ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்கிறதுக்காக ஏற்பாடை செய்கிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்படி பாவ மன்னிப்பு அதோட தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார். ஆக அன்புள்ள சகோதரர்களே, நம்ம உறுதியான ஒரு நியத்து வைக்க வேண்டும். இந்த ரமலான தௌபாவுக்குரிய ஒரு மாசமா, எங்களோட பாவங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு மாசமா நாங்க ஆக்கி கொள்ளணும். இந்த ரமலான் எங்களை விட்டு போற நேரத்துல நாங்க தூய்மை அடைஞ்ச நிலையில இந்த ரமலான் எங்களை விட்டு போகணும். இது நாங்க உறுதியான ஒரு நியத்து வைக்க வேண்டிய ஒரு பகுதி. இரண்டாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய காலத்தில் ஜமாத்து வேறுபாடு இல்லாமல் எங்களுக்கும் குர்ஆனுக்கும் இடையில் உள்ள தொடர்பு நல்லா குறைஞ்சிக்குது. ஒரு பயான கேட்கறதுல எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் குர்ஆன் ஓதுறதுல எங்களுக்கு இல்லை. ஒரு காலம் சின்ன பிள்ளைகளாவது மதரசாக்களுக்காவது குர்ஆன் ஓதுவாங்க. இப்ப அதெல்லாம் இல்லாம போயிட்டு நிறைய டியூஷன் வகுப்புகளால குர்ஆனோடு உள்ள தொடர்பு வளர்ந்து வர சமுதாயத்துக்கு இல்லாம போகுது. ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, நாங்க இந்த மதரசாக்கள்ல இருக்கிறதுனால சொல்றேன், ஓ லெவல் படிச்சுட்டு வர நிறைய பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத தெரியாம இருக்குது. எங்களோட ஆரம்ப காலம் எப்படின்னு சொல்லி சொன்னா, என்னமோ ஏதோ குர்ஆன ஓத பிள்ளைகள் படிச்சுட்டு வராங்க. நாங்கெல்லாம் மதரசாக்கு போனது 7ஆம் வகுப்புல. இப்ப நிறைய மதரசாக்கள் ஓ லெவலுக்கு பிறகு பிள்ளைகள் எடுக்கிறாங்க. ஓ லெவலுக்கு பிறகு பிள்ளைகள் வருது, குர்ஆன் ஓத தெரியாம இருக்குது பிள்ளைகள். இந்த நிலை அப்படியே தொடர்ந்தா இன்னொரு 10 வருஷம் ஆகிறதுல தாய்மார் தந்தைமார் குர்ஆன் ஓத தெரியாதவங்களா இருப்பாங்க. தாய்மார் தந்தைமார் குர்ஆன் ஓத தெரியாம இருந்தால் அடுத்த ஜெனரேஷன் மாறும். அவங்க அதை விட தூரம் ஆயிடுவாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனோடு உள்ள உறவு எங்களுக்கு வலுப்படுத்த வேண்டியிருக்கிறது. ரமலானுடைய அடிப்படையான நோக்கம் அதுதான். ரமலானுடைய சிறப்புக்கான அடிப்படை காரணமும் அதுதான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன்.
ரமலானுக்குள்ள சிறப்பே அதுல குர்ஆன் இறக்கப்பட்டது என்பதுதான். ஆக எங்களுக்கும் குர்ஆனுக்கும் இடையிலுள்ள உறவை புதுப்பிப்பதற்கான, அந்த உறவை நெருக்கமாக ஆக்கிக் கொள்வதற்கான ஒரு காலமா கட்டாயமா இதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதணும். ஒரு ஜுசு ஓதுறன்னு சொன்னா பெருசா இருக்காது. சாதாரணமா ஒரு ஜுசு என்கிறது, அதாவது அரை மணித்தியாலம் தாராளமாக ஒரு ஜுசு ஓத போதும். ஒரு அரை மணித்தியாலம் கண்டினியூவா ஓதுறது உங்களுக்கு சிரமம்னு சொன்னா பிழை இல்லை. காலையில சுபவுக்கு போற ஒரு 10 நிமிஷம் ஓதுறது, லுகருக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ நாங்க ரமலானுடைய காலம் சிலவர் தொழில் செய்யறவங்களா இருப்பீங்க, டைம் ஒதுக்கலாம் இருக்கு. அல்லாஹ் தஆலாவுக்கு உங்களோட நிலைமை தெரியும். எங்கட தூங்குற டைம்லயோ அல்லது நாங்க பொழுதுபோக்குக்காக கழிக்கிறதுல சொல்ற டைமையோ ஒரு 10 நிமிஷம் நாங்க மிச்சம் பிடிச்சா ஒதுக்கினா இதை நம்ம லேசா செய்யலாம். ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகையிலே 10 நிமிஷம் ஒதுக்குனா எங்களால கண்டினியூவா முடிக்கலாம். ஆனா சில நேரம் உதாரணமா மக்ரிப் தொழுகிறதுக்கு பிறகு குர்ஆன் ஓதலாம், நோன்பு தான் டயர்ட் ஆகிக்குது, நமக்கு தெரியுது. மக்ரிபுக்கு பிறகு டயர்ட் ஆகிடுச்சு. அசருக்கு போற உள்ள டைம்ல மக்ரிபுக்குரிய 10 நிமிஷத்தையும் சேர்த்து பிடிச்சது அசருக்கு மக்ரிபுக்கு இடையில இருக்கிற அந்த டைம்ல இப்படி லேசா ஒரு 10 நிமிஷம் ஓதினா தாராளமா எங்களுக்கு ஒரு ஜுசுன்றோடனே நாங்க பெருசா இருக்குமோன்னு நாங்க யோசிக்க வேண்டியதில்லை. 10 நிமிஷம் ஒதுக்கினால் தாராளமா அரை மணித்தியாலத்துக்கு ஒரு ஜுசு ஓதலாம். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆன் ஓதுறதுங்கிறது எங்களுக்கு நன்மையை தார ஒரு இபாதத் மட்டும் இல்லை. எங்களை அறியாம அதாவது நல்லா நாங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும். எங்கட மூளைக்கு எப்படி உணவு தேவையோ, எங்கட உடம்புக்கு எப்படி உணவு தேவையோ, அதே போல எங்கட ஆன்மாவுக்கும் உணவு தேவை. நாங்க ஓதக்கூடிய ஓதல்கள், தொழக்கூடிய இபாதத்துக்கள், நாங்க கேட்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நாங்க செய்யக்கூடிய திக்ருகள், இதெல்லாம் எங்களுடைய உள்ளத்துக்கான உணவு. நாங்க சில நேரங்கள்ல சில பேர் நீங்க பார்க்கலாம், நல்ல ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு நல்ல கட்சாய்ப்பானு, ஆனா அவன் ஆன்மா ரொம்ப பலகீனமா இருக்கு. ஆன்ம பலம் என்கிறது சாதாரணமானது கிடையாது. சில நேரம் அந்த ஆன்மா பலமானதாக இருந்தால் உடல் வலுவோடு இருக்கிறவங்களை விட நாங்க தெம்பாக இருக்கிறதுக்கு, துணிச்சலா இருக்கிறதுக்கு, அதாவது துணிஞ்சு செயல்படுறதுக்கான ஆற்றல் அதுல கிடைக்கும். எனவே எங்களுடைய உள்ளத்துக்கு அமைதி தேவை. இன்றைக்கு இல்லைன்னு சொன்னா நம்ம எல்லாரும் எங்க டைம் பணத்துலதான் தேடுறோம். உலக பணக்காரர் இந்த பேஸ்புக்ல யாரு இப்ப பணக்காரன்? பில்கேட்ஸ் இல்ல, பேஸ்புக் பொறுப்பு. அவன் சொல்றான் என்னன்னா, பணத்தால சந்தோஷத்தை வாங்கலான்னு சொல்றான். உலகத்துல 1ஆம் நம்பர் பணக்காரனுக்கு தெளிவா விளங்குது, இவ்வளவு பணம் இருந்தும் என்னால இந்த பணத்தின் மூலம் சந்தோஷத்தை பெற இயலாது, மன மகிழ்ச்சியை இந்த காசால பெற இயலாதுன்னு சொல்றான். பணத்துல ஆக எல்லைக்கு போயாச்சு, போனா அவனுக்கு விளங்குது இந்த பணத்தால அல்ல சந்தோஷம் கிடைக்கிறது. ஆக எங்களோட மனசுக்கான அமைதி, ஆறுதல், நிம்மதி இதுல இருக்குது. எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்கிறான், அந்த வீடு விசாலமாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்களுடைய வீடுகளில் சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு சைத்தான் வெறுண்டு ஓடுகிறான். அப்ப நாங்க இதெல்லாம் எங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். உங்களுடைய வீடுகளை மையவாடிகளாக ஆக்கிவிடாதீர்கள், அதில் சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப குர்ஆன் ஓதப்படாத வீட்டை மையவாடிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புறாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்க குறிப்பாக பெற்றோர்கள் ஓத ஆரம்பிக்கணும். இல்லைன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு குர்ஆன் இல்லாம போகும். இப்படித்தான் உலக அழிவு நடக்கிற நேரம் போகும். நாளை மறுமை நாள் நடக்கிற போது குர்ஆன் முழுமையாக தூக்கப்பட்டு விடும் என்கிறது இந்த மாதிரிதான் படிப்படியா வாருது. குர்ஆன்டா என்னென்றே தெரியாத ஒரு முஸ்லிம் சமுதாயம் உருவாகும். அது ஏந்த பிள்ளையும் உமர பிள்ளையுமா இருக்காம நாங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது.
எனவே பேரண்ட்ஸ் கட்டாயமா வீட்டுல பிள்ளைகளுக்கு முன்னுக்கு ஓதுங்க. ஒரு நாள் 2 நாள் 1 மாசம் 2 மாசம் ஓதுனா பிள்ளைகளுக்கும் அம்மா அப்பா செய்யறாங்களே சொல்லி ஒரு தொடர்பு ஏற்படுவதற்கான வழியாகும். குர்ஆனோடு உள்ள உறவை நாங்க உண்டாக்கணும். அந்த உறவு ரம்லானுக்கு பிறகு கண்டினியூ ஆகிறதுக்கான ஒரு அடிப்படையை நாங்க உருவாக்கி கொள்ளணும். ஒரு விஷயத்தை நாங்க கண்டினியூவா 21 நாள் செய்தால் தொடர்ந்து அதை செய்யறது எங்களோட பழக்கமா மாறும்னு சொல்லுவாங்க. நாங்க 1 மாசம் இதை ட்ரை பண்ணோம்னு சொன்னா எங்களுக்கு ரம்லானுக்கு பிறகும் ஒரு சின்ன டைம் இந்த குர்ஆன் ஓதுறதுக்கு செலவழிக்கிறதுக்குரிய அந்த பக்குவம், அந்த பயிற்சி எங்கள் அன்றாட வாழ்க்கையில வந்து. எனவே இந்த குர்ஆனோடு உள்ள உறவை நாங்க வலுப்படுத்தணும். இல்லைன்னா ஒரு ஆபத்து இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லிம் உம்மத்தின் மீது ரொம்ப இரக்கமானவங்க, அது எல்லாருக்கும் தெரியும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் பத்தி சொல்கிறார். நாளை மறுமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு எதிராக அல்லாஹ்விடத்துல முறைப்பாடுவாங்க. அதாவது இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, யா அல்லாஹ் எனது இந்த சமூகம் இந்த குர்ஆனை வெறுக்கத்தக்கதாக எடுத்துக்கொண்டது என்று அல்லாஹ்விடத்துல முறைப்பாடு செய்வாங்க. இந்த வெறுக்கத்தக்கதாக எடுத்தல் என்றால் என்ன என்பதை அறிஞர்கள் விளங்கப்படுத்தும் போது குர்ஆனை கேட்க விருப்பம் இல்லை, குர்ஆனை பார்க்க விருப்பம் இல்லை, குர்ஆனை படிக்க விருப்பம் இல்லை, குர்ஆனை ஓத விருப்பம் இல்லைன்னு சொன்னா நாங்க குர்ஆனை வெறுக்கிறோம் அர்த்தம். நாங்க அப்படி இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு எதிராக நாளை மறுமையில அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்வார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. எங்களுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் வந்தாங்கன்னா எங்களோட நிலைமை என்ன? நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய அருளுக்கு பிறகு எங்களுக்கு ஷஃபாத்துக்கு நாங்க நம்புறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு வழி ஹதீஸ்கள்ல எங்களுக்கு வந்தது ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்துல் குப்ரா, மற்ற ஷஃபாத்துகள் இருக்குது. இப்ப ரசூலுல்லாஹ்வே எங்களுக்கு எதிராக வந்து நிற்பாங்கன்னு சொன்னா இது எவ்வளவு ஆபத்தானது. குர்ஆனை நாங்க தொடர்ந்து ஓதினால் குர்ஆன் எங்களுக்கு சாதகமாக வந்து ஷஃபாத்து செய்யும் ஹதீஸ் வருது. அதிலேயும் குறிப்பாக சூரத்துல் பக்ராவும் சூரத்துல் ஆல இம்ரானும் பறவையின் வடிவில வந்து நின்று எங்களுக்காக வாதாடும் என்பதை நாங்கள் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அதுல நாங்க கவனம் செலுத்தணும். எங்களுக்கு முதலாவது கூட டைம் ஒதுக்குறது கஷ்டமா இருந்தா, சில பேருக்கு திக்கி ஓதுறவங்களா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க, ஓதுங்க. திக்கி ஓதுறவங்களுக்கு 2 கூலி இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு கூலி, ஓதுனதுக்கு ஒரு கூலி, உனக்கு 2 கூலி இருக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்படி திக்கி ஓதுறவங்களுக்கு 10 நிமிஷம், அதாவது ஒரு மத்தியாலத்துல ஒரு ஜுசு ஓதையில பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா ஓதி ரப்புக்கு உங்களோட மேல இறக்கம், ஏழாம் இருந்து செய்யறானே என்கிற அந்த இறக்கம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழியாக அது அமையும். அடுத்ததான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவேளை நாங்களுக்கு ஓத தெரியாது, நிறைய மஸ்ஜிதுகள்ல ஓத தெரியாத பெரியவங்களுக்கு குறைஞ்சது எழுத்து கூட்டி ஓதுறதுக்கான பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அப்படி இங்க உலமாக்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆர்வம் இருந்து மக்கள் ஆர்வமா இருந்தா அவங்களை பயன்படுத்தி கொஞ்சம் அந்த வாசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாவது ஓதுறதுக்கு பயிற்சி எடுக்கலாம். அதுவும் ஒரு நல்ல விஷயம். நீங்க பள்ளிக்கு வந்து ஒரு குர்ஆன் வசனத்தை கற்றுக்கொண்டால் ஒரு ஒட்டகம் தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும் என்பதை ஹதீஸ்கள்ல நாங்க பார்க்கணும். ஒருவேளை உங்களுக்கு அதுக்கு இயலாது என்று சொன்னா மற்றவங்க ஓதுறையாவது கேட்டுடுங்க. அவங்க ஓதுறவங்களுக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்னா கேட்கிறவங்களுக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ்னு அவன் ஓதுனா, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 5 எழுத்துன்னா அவங்களுக்கு 50 நன்மைன்னா அவங்களுக்கு 5 நன்மை கிடைக்கும். ஒரு சூரா ஓத கேட்டா எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்கிறத இதுல இருந்து பார்க்கலாம். காது வழியாக குர்ஆன் கேட்பதினூடாக உள்ளம் அமைதி வரும். ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, சில நேரங்கள்ல மாற்று மதத்தவங்களுக்கு முன்னால குர்ஆன் ஓதும் போது அவங்களுக்கு இது நல்ல தெளிவா விளங்குது. கண்ணீர் விட்டு அழுகிறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த உள்ளத்துக்கு தேவையான அந்த ஆறுதல் கிடைக்காத நிலையில இருக்கிறாங்க. இந்த குர்ஆனுடைய ஓசை கேட்டதும் அந்த ஆறுதல் அவங்களுக்கு தெரியுது. இது எங்கள்கிட்ட இருக்கிறதுனால என்னுடைய பெருமதி தெரியாம இருக்கு. எனவே இது ஒரு அடிப்படை. ரமலானுடைய முக்கியமான நோக்கங்கள் ஒன்று இந்த குர்ஆனோடு உள்ள உறவை நாங்கள் வலுப்படுத்துகிறோம். அடுத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய மிக முக்கியமான அமல் நோன்பு.
இன்று நிறைய இளைஞர்கள் நோன்பு பிடிக்காத போக்கு வளர்ந்துட்டு வருது. ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, தொழாதவனு நோன்பு பிடிக்குது. ரமலான் மாசம்னா எல்லாரும் நோன்பு பிடிக்கிற கூட்ட, எல்லாரும் நோன்பு பிடிக்குது. நோன்பு பிடிக்காட்டி சாப்பாடும் இருக்காது. அவன் நோன்பு பிடிக்காட்டி நோன்பு வாய் தான் இருக்கணும். இப்ப நிறைய பெற்றார்கள் நோன்பை விட ஆரம்பிச்சுக்கிறாங்க. குறிப்பா இந்த கொரோனா சீசனுக்கு பிறகு எங்கள் அறியாம நாங்க நிறைய மார்க்கத்தை விட்டு சைட் ஆகிக்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் கொத்துபா இல்லாம போனது. 3 ஜும்மா தொடர்ந்து ஒருவன் கேட்கலன்னு சொன்னா அவனோட உள்ளத்துல நிபாக்குத்தனம் விழுகுதுங்கிறது ஹதீஸ். இந்த 50 பேருக்கு ஜும்மா என்றது அதை சாட்டா வச்சு ஜும்மாக்கு வராம இருந்து இன்னைக்கு நல்ல அப்படியே தூரமான ஒரு நிலை இருக்கு. சில பெரியவங்க தங்களுக்கே ஒரு சாட் ஒன்று உருவாக்கிக்கிறாங்க. என்ன வெயில் ராப்பா, இந்த வெயில் நோம்பு பிடிச்சிட்டு தொழில் செய்ய சரியான கஷ்டம். என்ன போவோம், சரியான கஷ்டம் தான். நம்ம தொழில் செய்யறதால இந்த பிள்ளைகள் நோம்பு பிடிக்காங்க, அந்த நன்மையாக நமக்கு கிடைக்கும் தானே. இப்படி தங்களுக்கு தாங்களே ஏதாவது சாட்டை சொல்லி ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் இதுல சப்போர்ட்டா பேசிக்கொண்டு நோம்ப விடுறத நாங்க பார்க்கணும். பெற்றார்கள் அப்படி நோம்ப விட்டு வருவாங்கன்னு சொன்னா அடுத்து வார சந்ததிக்கிட்ட அந்த பழக்கம் இல்லாம போகும். கடந்த காலத்துல எல்லாரும் நோம்பு பிடிச்சதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா வீட்டுல எல்லாரும் நோம்பு பிடிக்கணும். மாதத்தீட்டோடு இருக்கக்கூடிய பெண்கள் கூட சகல் செய்வாங்க, நோம்பு மாதிரியே இருப்பாங்க. வெண்ண ஒருத்தருக்கும் தெரியாம தண்ணியை கிண்ணியா அவங்க குடிக்கலாம், நோம்பு மாதிரியே தான் இருப்பாங்க. சகரம் செய்வாங்க, இஃப்தாரம் செய்வாங்க. அப்படி நோம்பு இல்லாத மாதிரி யாருமே இருக்கிறது இல்லை. இந்த நோம்பு என்கிற இந்த அடிப்படையான கடமை இல்லாமல் போவது ஆபத்தானது. ஏன்னா எங்களுக்கு இருந்து அந்த இஸ்லாத்தினுடைய வெளிப்படையான அடையாள சின்னங்கள் அழிஞ்சு போறது ஆபத்தானது. அல்லாஹ் தஆலா இந்த சஃபா மர்வாவை பத்தி சொல்கிற போது இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், மலைதான், ஆனா சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம்னு சொல்ற. தொழுகை எப்படி ஒரு முஸ்லிமுடைய அடையாளமோ அதே போல நோம்பு என்கிறது இஸ்லாத்தினுடைய ஒரு அடையாள சின்னம். வயது குறைந்தவர்களை நோம்பு பிடிக்க வைக்கிறது எதுக்குன்னா இந்த பழக்கத்தை கொண்டு வர்றதுக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு நோம்பு கடமை இல்லை. சஹாபாக்களுடைய காலத்துல நாங்க பார்க்கிறோம், நாங்க எங்களை சின்ன பிள்ளைகளை நோன்பு பிடிக்க வைப்போம். அவங்களுக்கு பசியை அவர்கள் உணர ஆரம்பித்தால், பேரன்ஸ் சொல்றாங்க, பெரிய சஹாபாக்கள் சொல்றாங்க, அவங்க பசியை உணர ஆரம்பித்தால் அவங்களோட நாங்க விளையாடுவோம், அவங்க பசியை மறக்கிறதுக்காக. அந்த பிள்ளைகளுக்கு கடமை இல்லை. ஆனா அவனை பருவ வயது அடைஞ்சது பிறகு தோல்வ வச்சா அவன் பிடிக்க மாட்டான். அவன் பிடிச்சி பழகணுங்கிறதுக்காக சின்ன வயசுல பிடிக்க வைக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளால சில சின்ன பிள்ளைகள் நிறைய ஆர்வத்தோட பிடிக்கிறாங்க. இங்க மிக்க சின்ன பிள்ளையா இருப்பாங்க, விட சொன்னாலும் பிடிக்கக்கூடிய நிலையை நாங்க பார்க்கிறோம். அப்ப இளைஞர்கள் கட்டாயமா இந்த நோன்பு விஷயத்துல அசட்டையா இருக்கக்கூடாது. தொழில் செய்யக்கூடிய பெற்றோர்கள், ஒருவேளை நீங்க செய்யற தொழில், நான் இந்த சட்டத்துக்காக சொல்லல, உங்களால நோன்பு பிடிக்க இயலாத நிலைன்னு சொன்னா பிள்ளைகள முன்னுக்கு நோன்பு மாதிரியா இருங்க. பிள்ளைகளுக்கு தவறான ஒரு வழிகாட்டலை பேரண்ட்ஸ் கொடுத்துறாரு. பாப்பாவே நோன்பு பிடிக்கலதான் என்ற எண்ணத்தை பிள்ளைகள்கிட்ட கொடுத்துடாதீங்க. அது நீங்க உங்களோட பாவத்தையும் சுமக்கிறதோட பிள்ளைகளுடைய பாவத்தையும் சுமக்கிற நிர்பந்தத்துக்கு உங்களை ஆளாக்கும். இந்த நோன்பு விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். 2வது, அந்த நோன்பை பக்குவத்தோட பிடிக்கிறதுக்கான முயற்சி. நோன்பு என்கிறது வெறுமனே உணவையும் பானத்தையும் தவிர்க்கிறது மட்டும் இல்லை. எங்களுடைய நாவை கட்டுப்படுத்துறது, கண்ணை கட்டுப்படுத்துறது, இதெல்லாம் சேர்ந்ததுதான் நோன்பு. இதை நாங்க அடிக்கடி கேட்கக்கூடிய நோம்பினுடைய நோக்கமே மனுஷனுடைய தக்குவாவை உண்டாக்குறது. இதுக்கு முன்னால உள்ள உரையிலும் சில நேரங்கள்ல இது சம்பந்தமாக வந்திருக்கலாம். எனவே முடிந்தவரை இந்த பக்குவத்தோடு இதை பிடிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். சில பெரியவங்கள்ட்ட இந்த சிகரெட் குடிக்கிற பழக்கங்கள் இருக்கு. உடையலாதுன்னு நம்ம சொல்லுவோம். நாங்களா எங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டை உண்டாக்கிட்டோம், இது இல்லைன்னா நமக்கு ஒன்றும் இல்லை. காலையில சிகரெட் குடிக்காட்டி டாய்லெட்டுக்கு போகாது, அப்படி இப்படி நாங்களா ஒன்றை வச்சுட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளால் நாங்க நோன்பு பிடிச்சி 14 மணி நேரம் கண்டினியூவா இல்லாம இருந்திருக்கோம். சஹர்ல இருந்து இஃப்தார் வரைக்கும். அங்கால பல்ல கடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்தா படுத்துடலாம். ஆனா இந்த கெப்புக்குள்ள
நோம்புட பகல்ல உடுபட்டதையெல்லாம் கலாச்சாரமாய் கண்டினியூவா அடிச்சிருது. இப்ப நாங்க மனசு வைக்கணும், நான் மாறணும். இப்படி முடிவு செஞ்சா எங்கள்கிட்ட இருக்கிற சில விஷயங்களை நாங்க மாத்திக்கொள்ளலாம். நான் மாறணும்னு நானா நினைக்காத வரையில மாற்றம் வராது. எனவே இந்த விஷயங்களை, இந்த நோன்பை பக்குவமாக பிடிக்கிறதுக்கு, இந்த நோன்பை பயன்படுத்தி எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை கைவிடுவதற்குமான முயற்சியை நாங்க செய்யணும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, செயல் சார்ந்த இபாதத்துக்கள் மிக முக்கியமானதுதான் தொழுகை. இந்த தொழுகையை பொறுத்தளவுல அல்லாஹ்வுடைய அருளால நாங்க தொழுகிறோம். ஆனா எப்படியும் எங்கள்ட்ட தொழுகையில பொடுபோக்கும் பலகீனமும் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அமல்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது என்று கேட்கிறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகைய அதன் உரிய டைம்ல தொழுகிறதுன்னு சொல்லி. இந்த ஒரு பக்குவத்தை கொண்டு வரதுக்கான முயற்சியை நாங்க செய்யணும். டைமுக்கு தொழுகிறது. இரண்டாவது, தொழுகையினுடைய முன்பின் சுன்னத்துக்கு ஏனைய காலங்களை விட கொஞ்சம் ஓய்வு கிடைக்கக்கூடிய டைம் இருக்குது. சில உழைப்பாளிகளை எல்லாருக்கும் அந்த டைம் இருக்காது. பெரும்பாலான நாட்களுக்கு இதுல கொஞ்சம் ஏனைய ரமலான் அல்லாத காலத்தை விட ஒரு ரெஸ்ட் டைம் ஒன்று கிடைக்கும். இதுல முடிந்த வரைக்கும் சுன்னத்தான வணக்கங்களிலும் ரமலானில் நடக்கக்கூடிய இரவு தொழுகையிலையும் நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. இந்த இரவு தொழுகையை நாங்க பழக்கத்தில் எடுத்துக்கொண்டால் இரவுடைய கடைசி நேரத்துல குறைஞ்சது ஒரு 3 ரக்காயத்தால் வித்ர் தொழுகிற ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கி கொண்டோம்னு சொன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லேசா சொர்க்கம் போறதுக்கான வழி சொல்றாங்க. அத்திமுத்த ஆம், உணவளியுங்கள், வத்துக்குரியு சலாம், சலாம் சொல்லுங்கள், சல்லு வன்னாசு நியாம், மக்கள் தூங்குகிற டைம்ல நீங்க தொழுங்க, ததுகுலூன ஜன்னத ரப்பிக்கும் பிஸலாம், உங்கள் இறைவனுடைய சொர்க்கத்தை சலாமத்தா நீங்க அடைவீங்கன்னு சொல்றாங்க. மற்றவங்க தூங்குற நேரத்துல தொழுகிற தொழுகை சிறப்பானது. எல்லாரும் ஓய்வுல இருக்கும் போது யாருக்கும் தெரியாம நம்ம இறைவனை வழிபடுறது அது இன்னொரு தனிச்சிறப்பு. எனவே நாங்க அந்த இரவு தொழுகையை பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டி இருக்குது. அல்லாஹ்வுடைய அருளால் இந்த இரவு தொழுகை, இந்த சுன்னத்து தொழுகைகள் போன்ற விஷயங்கள்ல ஆண்களை விட பெண்கள் ஆர்வமாக ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதை நாங்க கூட்டிக் கொள்ள வேண்டியிருக்குது. எங்களுடைய நடைமுறையையும் நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டியிருக்குது. இந்த இரவு தொழுகை சில இடங்கள்ல இந்த ஆரம்ப கட்டத்துல ஒரு நல்ல வேகமா இருந்து புறம் அப்படியே டல்லாகி ரமலான் 27 வரைக்கும் மறுக கடைசி 10ல கூடி மறுக அடுத்த பகுதியை அப்படியே குறையிற ஒரு டைம் இருக்குது. நல்ல டைம் மிஸ் ஆக்குறோம் நாங்கள். ரமலானில் கடைசி 10 ஆக சிறப்பானது. அந்த கடைசி 10லும் ஒத்தைப்படைங்கிறது மிகச் சிறப்பானது. பெரும்பாலான பள்ளிகளில் 27 லைலத்துல் கத்ர் என்கிற மனநிலை இருக்கிற காரணத்தினால் 27ஓட 28க்கு பள்ளியில ஆள் இல்லை, 29க்கு பள்ளியில ஆள் இல்லை, அந்த ஒரு நிலை இருக்குது. பெண்களுடைய இபாதத் விஷயம் சொன்னேன். ஆனா அந்த கடைசி 10ல அவங்களோட கவனம் ஃபுல்லா பெருநாளுக்கு உடுப்பெடுக்கிற விஷயத்துல செல்லுது. உடுப்பெடுக்கலாம், பிரச்சனை இல்லை, மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. ஆனா இரவு ஃபுல்லா கடைசி 10ல இரவுல பசார்கள் காலங்களில் ஒரு நிலை ஏற்படுது. ஹதீஸை நாங்க பார்த்தோம்னா கடைசி 10 ஃபுல்லா ரசூலா ஈத்திகாஃப் இருந்திக்கிறாங்க. தொழிலாளிகள் இருப்பீங்க, நீங்க வியாபாரம் செய்றீங்க, அப்பதான் சாமான் வாங்குறாங்க, அப்ப வியாபாரம் செஞ்சுதான் ஆகணும். மக்கள் இது ஒரு பழக்கம் ஆக்கிறாங்க. ரம்லான் கடைசி 10 ஃபுல்லா உடுப்பு வாங்குறேன்னு இந்த ரம்லான் ஆரம்பிக்குது, இப்ப நம்ம தேவையானதை வாங்கி வச்சிடலாம். அப்படி இல்லாட்டி பகல்ல போய் வாங்கி வச்சுட்டு இரவுல அந்த அதாவது ரம்லானுடைய கடைசி 10 இரவு தான் அதுல பிரதானமானது. 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருப்பதா ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. அந்த இரவு எதுன்னு எங்களுக்கு தெரியாது, மிஸ் ஆயிடலாம்.
அந்த இரவை பள்ளியை விட்டு போட்டு நாங்க பசார்ல கழிக்கக்கூடிய நிலைமை வராம இருக்கிறதுக்கு நாங்க முன்கூட்டியே திட்டமிட்டு கொள்ளலாம். பெருநாள் நெருங்கித்தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நேரத்தோட நாங்க எங்களுக்கு தேவையானது, வீட்டுக்கு தேவையானதை வாங்கி வச்சிடலாம். அப்படி நம்ம வாங்கிட்டோம்னு சொல்லிட்டோம்னா கடைசி டைம் நம்ம பள்ளியில கழிக்கலாம், இபாதத்துல கழிக்கலாம், ரோட்ல கழிக்காம. பூமியில அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் மசாஜிதுஹா, அல்லாஹ்வுடைய பள்ளிகள் தான். பூமியில் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத இடம், வெறுப்புக்குரிய இடம் என்று சொன்னா பசார்கள், கடை, அதாவது சந்தைகள் என்றது ஹதீஸ்ல வருது. நீங்க ஒரு வியாபாரத்துக்கு சந்தைக்கு போறதா இருந்தால் ரசூலுல்லாஹ் ஒரு அழகிய வழிமுறையை சொல்றாங்க. சந்தைக்கு போற முதல் ஆளா நீ இருக்காதே, சந்தையிலிருந்து வர கடைசி ஆளாவும் இருக்காதுன்னு சொல்றாங்க. முதலாவது போய்த்து கடைசியில சந்தைக்கு வர ஆளா இருந்தா அவன்கிட்ட உலகத்துல தன்மை கூடி போற சூழல் இருக்கு. பள்ளிக்கு கடைசியில போய்த்து முதலாவது வாரவனா இருந்தா அவனுக்கு மார்க்கத்தோடு இருக்கக்கூடிய தன்மை குறைஞ்சிருக்கிறது அடையாது. அப்ப இதுல கொஞ்சம் நாங்க கவனம் எடுக்கலாம். முன்கூட்டியே எங்களுக்கு உரிய வேலைகளை செஞ்சு கொண்டால் கடைசி டைம் நாங்க இந்த அதாவது லைலத்துல் கத்ர் இருப்பதாக சொல்லப்பட்ட இரவுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கலாம். இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலான்ல செய்யப்படக்கூடிய அமல்கள் கூடுதல் சிறப்புரியது. உம்ரத்தும் ஃபீ ரமலான் தஅதிலு ஹஜ்ஜா, ரமலானில் செய்யப்படக்கூடிய ஒரு உம்ரா ஹஜ்ஜிக்கு நிகரானது என்கிற கருத்தை ஹதீஸ்கள்ல பார்க்கணும். வேறொரு அறிவிப்புல ஹஜ்ஜத்தும் மஇ, என்னோடு ஹஜ்ஜி செய்வதற்கு நிகரானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஏனைய காலத்தில் செய்வதை விட இந்த காலத்தில் நாங்கள் அமல்களை கூட்டிக்கிறோம். அந்த அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய காலத்தை விட அதிகமாக அதாவது செஞ்ச அமல்கள் செஞ்ச ஒரு அமல் தான் சதக்கா என்றது. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிலே அதிக கொடை கொடுப்பவர்களாக இருப்பாங்க. அதிலேயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கக்கூடிய நாட்களில் அவங்களோட தர்மம் வேகமா இருக்கு. எப்படி இருக்குன்னா கர்ரீகில் முர்சலா, வீசுகிற காற்றை போன்று அவர்களுடைய தர்மம் இருக்கும். காற்றுன்னா இப்ப இங்க வந்த காற்று அடுத்த நிமிஷம் இங்க இருக்காது. அப்படி ரசூலுல்லாஹ் கிடைக்கிறத அப்படி வேகமா தர்மம் செஞ்சுட்டு இருப்பாங்க ரமலானில் கடைசி 10 காலம். அப்ப எங்களால இந்த ரமலான ஒரு தர்மத்துக்குரிய ஒரு காலமா நம்ம ஆக்கலாம். தர்மம்னு சொல்லிட்டோம்னா பெரிய தர்மம் செய்ய இல்லை, சின்ன தர்மத்தை செய்யலாம். சின்னதா இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல எங்களை இஹ்லாஸுக்கு தான் கூலி வேணா நம்ம திட்டமிட்டு கொள்ளலாம். குறிப்பா ரமலான் மாசத்தின் கடைசி 10 இரவுகளை நாங்க தர்மத்துக்குரிய ஒரு டைமா நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ஹஜ்ஜி மாசத்தின் அமல்கள பகலில செய்யக்கூடிய அமலுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கலாம். ரமலான் மாசத்துல இரவுல செய்யக்கூடிய நன்மைகளுக்கு நாங்க கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ரமலானுடைய கடைசி 10 இரவுகளை சதக்காக்குரிய ஒரு இரவாக நாம் தெரிவு செய்யலாம். அதுல நாங்க சின்ன சின்ன தர்மமா இருந்தாலும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடை நாங்க செஞ்சோம்டா, ஒருவேளை நாங்க தர்மம் செய்யக்கூடிய அந்த இரவு லைலத்துல் கத்ருக்குரிய இரவாக இருந்துட்டுண்டா நாங்க அந்த கூடுதல் நன்மையை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதனால கடைசி 10 ஏதோ ஒரு இரவு தானே வரப்போகுது. எல்லா இரவுலையும் நாங்க ஏதாவது ஒரு தர்மத்தை வச்சு கொண்டோம்னு சொன்னா ஒரு தர்மமாவது லைலத்துல் கத்ருடைய இரவுக்குரிய தர்மமாக அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப நம்ம ஒன்று செஞ்சாலும் அதுல 10 மடங்கு கூலியை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். அதனால உதாரணமா உங்களுக்கு 10,000 ரூபாய் தான் தர்மம் செய்யும். 10,000 ரூபாய் 1000 ரூபாய் பிரிச்சு 10 நாளும் யாராவது ஏழையை பார்த்து கொடுக்குறீங்க. ஒரு நாள் எப்பயாவது லைலத்துல் கத்ர் இரவுல அது அகப்பட போகுது. அப்ப அது உங்களுடைய அளவு, அதாவது 10 மடங்கு கூலியை பெற்று தரதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். இதே நேரத்துல சில பேர் இருப்பாங்க எந்த தர்மமும் செய்ய இயலாத நிலையில இருக்கிறவங்க, அவங்களுக்கு தர்மம் செய்யப்பட வேண்டிய நிலையில உள்ளவங்க. இவங்களுக்கும் இஸ்லாம் அழகான வழியை உண்டாக்கி, சஹாபாக்கள் ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, யார சொல்லலாம், பணக்காரர்கள் நன்மையில் எங்களை முந்திட்டு போயிட்டாங்க,
எங்களை மாதிரியே தொழுகிறாங்க, எங்களை மாதிரியே நோம்பு பிடிக்கிறாங்க, அவங்கள்ட்ட அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தின் காரணமாக சதக்கா செய்யறாங்க, ஜகாத்து கொடுக்குறாங்க, அப்ப எங்களை விட நன்மையில முந்திடுவாங்களே என்று சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, தர்மம் செய்யறதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு வேற ஒன்னையும் வைக்கலையா? லிகுல்லி தஸ்பீஹத்தின் சதகா, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீகும் சதக்கா தான், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தக்பீரும் சதக்கா தான். அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் சதக்கா, நீங்கள் நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் சதக்கா தான். தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக சதக்கா, உன் சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூப்பதும் சதக்கா தான். வாகனத்தில் இருக்கிற ஒருவனுக்கு அவனுடைய பொருளை சுமந்து கொடுப்பதும் சதக்கா தான். வழி தெரியாத ஒருவனுக்கு வழியை காட்டுவதும் சதக்கா தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு பணத்தால செய்யலன்னா நாவால திக்ரால சதக்கா செய், உனக்கு உடம்பால சதக்கா செய். நாங்க உடம்பால ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சா அதுக்கும் இஸ்லாத்துல சதக்கா. சதக்காங்கிறது பணம் கொடுக்குற மட்டும் இல்லை, மக்கள் விளங்கி இருக்கிறாங்க. அதனாலதான் சிரம தானம்னு சொல்றோம். தானம்னா சதக்கா, சிரமத்தை தானமா கொடுக்கும். நாம கஷ்டப்பட்டுட்டு அதுக்கு கூலி வாங்காம விடுறோம், அதுதான் சிரம தானம். எங்களை சிரமத்தை சதக்காவா கொடுக்கும். நீ இன்னொரு மனிதனுக்காக படக்கூடிய சிரமம் என்கிறது சதக்கா. காசு எடுத்தா கூலி வாங்கிட்டீங்க, பிரச்சனை இல்லை. காசு எடுக்காம ஒரு மனுஷனுக்காக நீங்க ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க, அவனோட நலவுக்காக நீங்க ஒரு சிரமத்தை தாங்கி கொள்றீங்க, இது சதக்கா. ஒரு மனிதனுக்காக உங்களுடைய டைமை கொடுத்தீங்கன்னா டைம்ல நீங்க செய்யக்கூடிய சதக்கா. எனவே அல்லாஹ் உங்களுக்கு பணத்தை தரலண்டா இப்படி ஏதாவது தந்திருப்பான். ஒன்றுமில்லைன்னு சொன்னா இருந்து திக்ரு செய்யுங்க. லேசா நன்மை தேடுறதுக்குள்ள வழிகள்ல உண்டுதான் திக்ரு செய்வது. இந்த திக்ரு இல்லாம போறது எங்களோட உள்ளத்தை வன்மமாக்கும். உள்ளத்துல அதாவது அது கொடிய தன்மைகள் வாரதுக்கு திக்ரு இல்லாம போறது மிக முக்கியமான காரணம். எவர்கள் எங்களுடைய திக்ரை புறக்கணிக்கிறாங்களோ, திக்ரு இல்லாம இருக்கிறாங்களோ, அவங்க மேலதான் நாங்க சைத்தான சாட்டுவோம் அல்லாஹ் தஆலா சொல்றேன். எனவே காலை மாலை திக்ருகள் இதை நாங்க கூட்டிக் கொள்ளலாம். இதுக்கு சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கோ, சுப்ஹானல்லாஹில் அலீம் இப்படி சொல்வதற்கோ, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் இதை சொல்றதுக்கோ சிரமப்பட தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை. இதுல உடம்பு வேர்க்க போறது இல்லை, சுகர் ஒரு பிரச்சனையா இருக்காது, வயசு ஒரு பிரச்சனையா இருக்காது. ஆனால் அதிகமா நன்மையை தேடுறோம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி தம்லானில் மீசான், நீங்க சொல்லக்கூடிய சுப்ஹானல்லாஹும் அல்ஹம்துலில்லாஹும் அதாவது நன்மை தட்டில் மீசான நிறைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே உங்க பணம் இல்லைன்றது உங்களுக்கு நன்மையை தேடுவதற்கு தடையான வழி அல்ல. பணம் நல்லவங்கிட்ட இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், அதன் மூலம் அவங்க நன்மை அடைப்பாங்க. பணமே இல்லாதவனும் திக்ரின் மூலமாக பணத்தால பெற்ற நன்மையை பெறலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே இந்த திக்ரை அதிகப்படுத்திக் கொள்வது, இப்படி எங்களை இந்த ரமலானை நாங்க நெறிப்படுத்தி கொண்டோம்னா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலான் மூலமாக ஏராளமான பயனை நாங்க பெறலாம். அதை நாங்க ரமலான் அதே அளவுக்கு ரமலானுக்கு பிறகு இருக்காதுனாலும் அப்படியே அழிஞ்சு போகாம கண்டினியூ பண்றதுக்குரிய ஒரு வழியை நாங்க செய்யணும். இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் மாசத்தில் எப்படியாவது பிள்ளைகளுக்கு மார்க்கத்துடைய தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் நிறைய மார்க்க நிகழ்ச்சிகள் ஊடகங்களூடாக நடைபெறுகிறது. அதுல ஒன்ற சகோதரர்கள் அறிமுகப்படுத்த சொன்னாங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துங்க. அல் இஸ்லாஹ் என்கிற மடவளையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினூடாக ஒரு பெரிய போட்டி நிகழ்ச்சியை செய்ய இருக்கிறாங்க. குர்ஆன் கேள்வி பதில் ஊடாக அது சம்பந்தமான துண்டு பிரசுரங்கள் வெளியே வைக்கப்பட்டிருக்குது. பிள்ளைகளுடைய டைம் அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாரும் இபாதத்துல கவனம் எடுக்கிறது சாத்தியம் இல்லை. ஒரு வயசாளிகள் நினைப்பாங்க பள்ளியில இருக்கிறோம் தொழுதுட்டிப்போன்னு சொல்லி, பிள்ளைகளுக்கு கண்டினியூவா தொழுகிறது சோம்பர அவுட்டாக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் வேணான்னு தான் சொன்னாங்க. ஒரு நாள் பள்ளிக்கு வராங்க, கவுறு கட்டி இருக்குது. என்னன்னு கேட்கும், ரசூல்லோட ஒரு வைஃப் கட்ட சொன்னாங்க. தொழுது கொண்டிருக்கும் போது அப்படியே சவுத்து போனா அப்படியே கவுல சாஞ்சி கொண்டு அப்பயும் தொழுவோம் சொல்லி
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு ஏலாட்டி இருந்துருங்க, நீங்க உங்களுக்கு உற்சாகமா இருக்கிற நேரத்துல தொழுங்க. இப்படி சாஞ்சிட்டு இதாகிட்டு கஷ்டப்பட்டு தொழோன்றது அவசியம் இல்லை. தூக்க மசக்கத்திலே எல்லாம் தொழோன்ற அவசியம் இல்லை. தொழுகைக்காக உங்களுக்கு எட்டிவா தொழுங்க. அப்ப நபி அந்த இது பிள்ளைகள் 24 மணி நேரம் நோன்பு ஃபுல்லா குர்ஆன் ஓதுன்னு சொன்னா இருக்காது. அவன் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த உரைகள் நடத்தும் போது கூட அதை கவனம் பார்ப்பாங்க, அது சளிப்படை ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்குற விதமாக கிட்டத்தட்ட 5 லட்சம் பரிசுகள் வார மாதிரியான ஒரு திட்டத்தை போட்டு குர்ஆனை பிள்ளைகள் புரிஞ்சு கொள்றதுக்கான வழியை உண்டாக்குற மாதிரியான ஒரு போட்டி நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த போட்டியில இணைஞ்சு கொள்றதுக்கான அதாவது துண்டு பிரசுரங்கள் இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் அதுல தொடர்படுத்திடுங்க. 15 வயசுக்குன்னு நினைக்கிறேன், 15 வயசுக்கு மேற்பட்ட எல்லாரும் அதுல கலந்து கொள்ளணும். பெரியவங்களுக்கு அதுல ஆர்வம் இருக்காட்டி அவங்கள இந்த வயசுல இந்த ஆர்வம் இருக்கும், அதுல தொடர்படுத்திடுங்க. அவங்க இந்த ரம்லானை பயன்படுத்தி மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இதன் ஊடாக நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உரையில நான் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். சொன்ன எல்லா விஷயத்தையும் நானே செய்வேனான்னு எனக்கு தெரியாது. எல்லாத்தையுமே பலகீனங்கள் இருக்கு. நாங்களா பார்த்து எங்களோட பலகீனங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா எங்களோட பலகீனங்களை குறைச்சு கொண்டு வர்றதுக்கான முயற்சியை நாங்க செய்யணும். இந்த நன்மைகள்ல ஆர்வம் காட்டக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமா எங்கள்கிட்ட கூட்டிக் கொள்றதுக்கான ஒரு முயற்சியை நாங்க செய்யணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அவசரப்படுற மாதிரி பல விஷயங்களை சொல்ல மாட்டான். நிதானத்தை சொல்லக்கூடிய அல்லாஹ் தஆலா சாரியும் இலா மக்பிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்தி வல் அர்த், உங்கள் இறைவனின் மன்னிப்பின்பால் வானம் பூமிகள் போன்று அதை விட விசாலமான சொர்க்கத்தின் பாலும் விரையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இந்த அடிப்படையில நாங்க அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கும் சுவனத்தை பெறுவதற்குமாக விரைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்குது. இதுக்காக நாங்க முயற்சி செய்வோம், நியத்து வைப்போம். அல்லாஹ் தஆலா எங்களுடைய எண்ணங்களை தூய்மையாக்கணும். உண்மையான அந்த எதிர்பார்ப்போட நியத்தோட இருந்து ஒருவேளை ரமலான் கிடைக்காட்டியும் அந்த நியத்துக்காக எங்களுக்கு கூலி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை இந்த நன்மைகளை அடைந்து கொள்வதற்கும் பேசின விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையில் நானும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களும் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.